அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, தமிழ்நாடு சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மக்களே. இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியே ஆகணும். ஆனா இந்த வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2-3 வருஷமா எந்த விதமான நோட்டிபிகேஷனும் எந்த விதமான அப்டேட்டுமே கொடுக்காமலே இருந்தாங்க. இப்போ 2025ஆம் ஆண்டு ஸோ இதற்கான புதிய நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அதிகப்படியான வேகன்சியோட இந்த தடவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து வந்திருக்கு, ஸோ எங்கிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப், அதாவது பார்த்தீங்கன்னா இது நிரந்தரமான அரசு வேலையா, இல்லை பகுதி நேர வேலையா, இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்பாக இருக்குமா, ஸோ அந்த மாதிரி அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தமாக 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து எவ்வளவு வேகன்சி கிடைச்சிருக்குது, அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து ஜாப்போட லொகேஷன், ஓகேங்களா. ஸோ இது ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துக்குள்ள யார் யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்ததா யார் யாரெல்லாம் இந்த சத்துணவுத்துறை வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, அதற்கான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மெயினான விஷயம், இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புகளுக்காக தான் நிறைய பேர் வீட்டில் இருக்கிற உமன்ஸ், லேடிஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு வழியாக அதற்கான அப்டேட்டுமே கொடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே நிறைய பேருக்கு இருக்கிற இதுவே எப்போ இதற்கான நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ க்ளோஸ் ஆகுது, எப்போ இதற்கு அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் தெரியாமலே நிறைய பேர் போகிறதுனால தான் இந்த அரசாங்க வேலைகளுக்கு நிறைய பேர் போக முடியாமல் இருக்கு. இனிமே அந்த தவறுகள் யாரும் செய்யக்கூடாது, யாருமே அரசாங்க வேலையை மிஸ் பண்ணக்கூடாது நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாருக்குமே கொண்டு போய் சேருங்க, அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள், ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்கனைசேஷன் நேம். இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு சத்துணவுத்துறை டிபார்ட்மெண்ட், அங்கிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்ததாக எம்ப்ளாய்மெண்ட் டைப், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக போகணுமா, இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப் ஆகுமான்னு கேட்பீங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது நிரந்தரமான ஒரு அரசாங்க வேலை தான். ஸோ காலையில் நீங்கள் 9-10 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் 4-5 மணிக்கு தான் வர மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படி தான் இருக்கும். நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். சரிங்களா? அடுத்ததாக டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், ஓகேங்களா. டோட்டலாக நமக்கு 8997 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இதில் வேகன்சி, ஓகேங்களா, என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியணும் இல்லையா.
ஸோ என்னென்ன போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர் இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் சேர்த்து தான் இந்த 8997 அஃபிஷியல் வேகன்சி. ஓகேங்களா? ஸோ இது வந்து அடுத்ததா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இந்த எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 38 மாவட்டத்துக்குள்ள இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். இது தமிழ்நாடுக்கு ஒன்லி வந்திருக்கக்கூடிய அஃபிஷியல் வேகன்சி. சரிங்களா? அடுத்ததா அப்ளை பண்றது வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இதற்கு வந்து இன்னும் ஒரு சில வாரங்கள்ல இதற்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதமே. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலா வந்திருந்த ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் அது. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த வேலை வாய்ப்பு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன படிச்சிருக்கணும் மினிமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் நீங்கள் வந்து 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதற்கு மேலே டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிலிட்டி தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா? அடுத்ததா வந்து வயது வரம்பு. சரிங்களா? ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஓகேங்களா, மினிமம் 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் இப்போ 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுல ஒரு சில கம்யூனிட்டிக்கு, அதாவது இந்த எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி, ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கூட வயது தளர்வு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது அப்ளை பண்ணும்போது ஒரு சில கம்யூனிட்டிக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாம வயது தளர்வும் இந்த ஒரு சில கேட்டகரிக்கு இருக்கு. சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததா வந்து சேலரி. இதற்கான சம்பளம் பர் மந்த் சேலரி வந்து பேசிக் பே சேலரி பர் மந்த் ஓகேங்களா, 3000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 9000 வரைக்கும் இதற்கான பர் மந்த் சேலரி கிடைக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கக்கூடிய அலவன்சஸ் ஓகேங்களா, ஸோ அந்த படிக்காசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ல தான் நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு. இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரை எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய அற்புத அரசு வேலையில இதுவும் ஒண்ணுங்க. ஸோ இதுல வந்து எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, இன்டர்வியூஸும் கிடையாது. ஒன்லி உங்களுடைய மார்க்கை வச்சு மெரிட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட் மீன்ஸ் எல்லாருடைய மார்க்கையும் அதிகமா மார்க் யார் எடுத்திருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே உங்களோடது தானா, சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே உங்களோடது தானா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உடனே வந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ செலெக்ஷன்ல இவ்வளவுதான் நடக்கும். இவ்வளவுதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாதுங்க. இதுல எந்த விதமான அப்ளை பண்றதுக்கு ஃபீஸுமே கிடையாது. அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்ட் டேட் என்ன கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒரு சில வாரங்கள்ல இதுக்கு அப்டேட் கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணுன்றதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க பாருங்க. வெப்சைட்டுக்கு போய்க்கணும். இந்த வெப்சைட் தான் ஓகேங்களா, www.tnsocialwelfare.tn.gov.in/en இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன் நல்லா தெளிவாக படிச்சு பார்த்துட்டு அப்ளிகேஷன் செக் பண்ணிட்டு ஸோ எல்லாமே கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீட்டெயில்ஸுமே காப்பீஸுமே அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அட்ரஸ்லாம் கரெக்டாக பேஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆஃப்லைன்லன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு சில வாரங்கள் ஆகும். ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணுறவங்க நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு பதிவு பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். இந்த அப்டேட் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் அப்டேட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.